என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா. தேக்கற்றோராய் கைவிடே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயும் நெறிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா. உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்புமாயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம்.
என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை மறவா, உந்தன் தயவா என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். ஆமென். நம்மளோட தயவுசெய்து எழுந்து நின்று தொடர்ந்து கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நம்மை மறப்பதில்லை, இயேசு நம்மை மறப்பதில்லை. சில நேரம் அப்படி நமக்கு தோன்றலாம், ஒருவேளை வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அப்படி நம்மை யோசிக்க வைக்கலாம். ஆனால் சத்தியம் என்ன என்பது நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கர்த்தர் மறக்கிறது கிடையாது. ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். மறக்க முடியுமா? ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். இதை செய்வேன், அதை செய்வேன், கூடவே இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் விட்டு விலகுவாரா? உடன்படிக்கை செய்திருக்கிறார். எப்படி மறப்பார்? இயேசு சொல்றார் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் எல்லாத்தையும் அறிந்து வைத்திருக்கிறாராம். எந்த அளவுக்குன்னா, ஒரு பறவை கூட கீழே விழுந்தா அவருக்கு தெரியுமா? அடைக்கலான் குருவி, ஸ்பேரோ, ஒன்று கூட கீழே விழுந்து சேர்த்தா அவருக்கு தெரியுன்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? என்ன நடக்குது எல்லாமே தெரியும் அவருக்கு. அடுத்தது சொல்றாரு, நம்முடைய தலை முடி கூட எண்ணப்பட்டிருக்குது, அந்த எண்ணிக்கை கூட அவருக்கு தெரியும். நேற்று கூட என் பையனை கேட்டேன், என் தலை முடிய எண்ண முடியுமா உன்னால? அவன் கூட கொஞ்சம் லேசாக ட்ரை பண்ணி பார்த்தான், முடியலன்னு தீர்மானிச்சிட்டான். ஆனால் கர்த்தர் எண்ணி பார்த்துட்டார். அவருக்கு எண்ணிக்கை தெரியும், அவருக்கு தெரியும். அதில் ஒரு முடி விழுந்தா கூட தெரியும். பாயிண்ட் என்னது? நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு டீட்டெயிலையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார், கவனிக்கிறார். எல்லாரையும் யோசிக்கலாம், நம்ம கர்த்தர் எங்க கவனிக்காதது போல தெரியலாம். ஆனால் அவருக்கு தெரியும். நம்ம படுற கஷ்டம் அவருக்கு தெரியும், நீங்கள் படுற வேதனை அவருக்கு தெரியும், உங்களுடைய சூழ்நிலை அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ நம்ம யோசிக்கலாம், சில பேர் யோசிக்கலாம், எங்கெங்க கர்த்தர் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. யோசேப்பு கூட அப்படி யோசித்திருப்பார் ஒருவேளை, நினைக்கிறேன் நான். குழியில் தூக்கி போட்டப்போ அதிலிருந்து எடுத்து ஒரு அடிமையாக விற்றாங்க யோசேப்பை. அதுக்கப்புறம் போய் அந்த போத்திபார் வீட்டில் அவன் வேலை செய்கிறான், எந்த தப்பும் செய்ய ஒன்றும் கேட்டால் கரெக்டாக வாழ்ந்ததுக்காக, நீதிமானாய் நடந்து கொண்டதுக்காக அவனை தூக்கி சிறையில் அடைக்கிறாங்க. அவன் யோசித்திருக்கலாம், கர்த்தர் நான் மறந்துட்டாரான்னு. கர்த்தர் மறக்கல. அப்போதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். யாரும் காணாத ஒரு விதத்தில் அவனை பிரைம் மினிஸ்டராக எப்படி ஆக்கணும்னு அவர் திட்டம் போட்டுக்கிட்டு அதுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். கர்த்தர் இல்லை, என்னை மறந்துட்டாரோன்னு நம்ம நினைக்கும் போது தான் கர்த்தர் நமக்காக ஏதோ பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அது சீக்கிரத்தில் வெளிப்படும், சீக்கிரத்தில் வெளியே எல்லாருக்கும் தோன்றும். உங்களுடைய விடுதலை சீக்கிரத்தில் வரப்போகிறது. உங்க ஜெபம் சீக்கிரத்தில் பதில் அளிக்கப்பட போகுது. எல்லாரும் பார்ப்பார்கள், நீங்க பார்ப்பீங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. இயேசு சொல்றார், அந்த தலை முடி கூட எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றார், ஆகவே பயப்படாதீர்கள், நீங்க அநேக பறவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள். ஒரு பறவையே இந்த அளவுக்கு கவனிக்கிறாருன்னா உங்களை இன்னும் அதிகமாக கவனிக்க மாட்டாரா? நீங்க அவருக்கு விசேஷித்தவர்கள். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, நான் விசேஷித்தவன். சில பேர் யோசினா, நீ பெரிய ஆள் நினைச்சிட்டியா? ஆமா, நான் பெரிய ஆள். அவருக்கு பெரிய ஆள் தான். அவருக்கு நான் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். நான் விசேஷித்தவன், நான் முக்கியமானவன். அவருடைய பார்வையில் நான் முக்கியமானவன். என்னை நேசிக்கிறார், என் மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனிக்கிறார், என்னுடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்கிறார். பயப்படுறதுக்கு அவசியமே கிடையாது. இந்த அடுத்த பாடல் நமக்கு இன்னும் பல காரணங்களை கொடுக்குது, ஏன் பயப்பட தேவையில்லை, பயப்படக்கூடாது என்பதை. தொடர்ந்து பாடி விசுவாசத்துடன், பெரிய நம்பிக்கையுடன், எதிர்பார்ப்புடன் தேவனை துதிப்போம். பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே.
ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஆபிரகாமின் தேவன் என்னோட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம். ஆரங்காலை தகர்த்தெறியோ ஆற்றல் எனக்குள்ளே, மலைகளை நொறுக்கிடுவே, பதறாக்கி பறக்கச் செய்வே. ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவா, என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவா. ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே.
ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு இயேசு நாமத்தில், ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு இயேசு நாமத்தில், ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெபத்துக்கு பதிலுண்டு இயேசு நாமத்தில், ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு இயேசு நாமத்தில், ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில், ஓ இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. சில நேரம் ஜெயம் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம். இயேசுனுடைய நாமத்தை வாய் திறந்து உச்சரித்தாலே போதும். விசுவாசத்துடன் வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயிப்பேன்னு சொன்னாலே போதும். பாருங்க, சில நேரம் அந்த ஒரு லைனை சொன்னாலே நீங்க ஒரு படி முன்னேறுவீங்க. சில நேரம் இயேசுனுடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை பேர் பெற்றது. சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க எனக்கு அப்புறம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயிப்பேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயிப்பேன். ஜெயிப்பீங்களா? நிச்சயமா ஜெயிப்பீங்க, நிச்சயமா ஜெயிப்பீங்க. அது உங்களை சார்ந்தது இல்ல, அந்த நாமத்தை சார்ந்து இருக்கு. அந்த நாமத்தின் வல்லமை அப்பேர் பெற்றது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்பேர் பெற்ற நாமம். ஓ, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமமே ஒரு பலத்த துருகமாய் இருக்கிறது. அந்த நாமமே நமக்கு பலத்த துருகமாய் இருக்குது. நீதிமான் அதற்குள் ஓடியே சுகமாய் இருப்பான். அப்படின்னா அந்த நாமத்தை சொல்லியே சுகமாய் இருப்பான். அந்த நாமத்தை உச்சரிச்சே பத்திரமாய் காக்கப்படுவான், சுகமாய் இருப்பான். அந்த நாமத்தை நாம் தொடர்ந்து ஆராதிப்போம், துதிப்போம். அன்பே தேவனே, நாமம் வல்லபராக்கிரமத்துருகா. அன்ப நாமமே நெஞ்சம் காணும் தஞ்சம். நித்தம் நான் சார்ந்திடும் கர்த்தரே நல்ல நாமம். பக்த நாடி ஓடும் கர்த்தர் நாமமே. பக்த நாடி ஓடும் கர்த்தர் நாமமே. அன்பே தேவனே, நாமம் வல்லபராக்கிரமத்துருகா.
சார்ந்திடும் கர்த்தரே நல்ல நாமம் பக்தர் நாடி ஓடும் கர்த்தர் நாமமே நாமத்தை நாடி ஓடுவோம் பக்தர் நாடி ஓடும் கர்த்தர் நாமமே பக்தர் நாடி ஓடும் கர்த்தர் நாமமே பக்தர் நாடி பக்தர் நாடி ஓடும் கர்த்தர் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர, எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. உம்மை போ வேறு தேவனில்லை, உம்மை போ வேறு தேவனில்லை, உம்மை போ வேறு தேவனில்லை, உம்மை போ வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே, பாத்திர நீரே பரலோகத்திலென்றும் எமக்காக பரிந்து பேசும் மனிதனாக, பரலோகத்திலென்றும் எமக்காக பரிந்து பேசும் மனிதனாக. உம்மை போ வேறு தேவனில்லை, உம்மை போ வேறு தேவனில்லை, உம்மை போ, உம்மை போ வேறு தேவனில்லை, உம்மை போ வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திர இயேசுவே, நீர் பாத்திரரே. ஓ பாத்திர நீரே இயேசுவே, நீர்
பாத்திரரே. ஓ நீர் பாத்திரர், நீர் பாத்திரர். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிந்து பேசும் எங்களுடைய பிரதான ஆசாரியரே உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறீர். உம்மை துதிக்கிறோம். உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. எங்களுக்காக நீர் எவ்வளோ ஏற்கனவே செய்திருக்கிறீர்ன்றது மட்டும் இல்லாமல் சிலுவையில் மரித்து பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தி உயிரோடு எழும்பினது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறீரே, அதை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கிறீரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல் வேறு தேவன் இல்லையே ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் நீர் எங்களுக்கு ஊழியம் செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆவியானவரே தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியில் ஊற்றுவீராக. உம்முடைய ஆவியை கொண்டு எங்களை நிரப்புவீராக, எங்களை அபிஷேகிப்பீராக, உம் பக்கமாக இழுப்பீராக. என்னுடைய மனதை இருதயத்தை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து அதில் கிரியை செய்வீராக. உடைய வார்த்தை கொண்டு எங்களுக்கு ஊழியம் செய்வீராக. உடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள, அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நீர் தான் கிருபை செய்ய வேண்டும். ஆவியானவர் தான் கிருபை செய்ய வேண்டும். வல்லமையாய் கிரியை செய்வீராக. உடைய தாசனை நீர் அபிஷேகிப்பீராக. வல்லமையோடு தெளிவோடு உடைய வார்த்தையை பிரசங்கிக்க அநேகருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தின் நாளாய் இருக்க, முன்னேற்றத்தின் நாளாய் இருக்க நீர் தான் எங்களை நடத்துவீராக. இந்த மீதி வேலையை உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்வீர் என்று எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு நபரையும் நீர் தொடுவீராக, நீர் பலப்படுத்துவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்மளும் தயவு செய்து உட்காரலாம்.